ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கார்த்திக் கிரியேஷன். நான் அவங்க கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஏஐ இமேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துட்டீங்க. எனக்காக ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு, கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் குடுகுடுன்னு. ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த ஒரு ஏஐ இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம பிங் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் நம்ம இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராம்ப்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராம்ப்டை காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து ப்ராம்ப்ட்னு இருக்கும், அங்கே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட்டு. இப்போ இங்கே வந்தோன்னே இதில் ஃபஸ்ட்டு உங்களோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்னோடய நேம் கார்த்தி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இதை கிளிக் பண்ணி இதை எரேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களோட நேம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எரேஸ் பண்ண பாருங்கள், இது மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் அகெயின் கார்த்தி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே நான் நியோன் லைட் சிக்னேச்சர் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நியோன் லைட் சிக்னேச்சர் ஃபாண்ட் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டால் ஏதாவது உங்களுக்கு கலர் வேணுமா? நியோன் லைட் என்ன கலரில் இருக்கணும்? ரெட் கலர், ப்ளூ கலரில் நியோன் லைட் ப்ளூ சிக்னேச்சர் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் எம்டியாக விட்டுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஏதோ ஒரு கலர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலரை அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும். ஓகே, எனக்கு கலர் எதுவும் தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் இதை விட்டுக்கிறேன். இப்போ கிரியேட் அப்படிங்கிற பட்டன் கொடுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரலாம். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ரீலோட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த வெப்சைட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மாதிரி. ஸோ அதனால் ரீலோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ரீலோட் பண்ணுறப்போ ஒரு டைம் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா அகெயின் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு டைம் ரீலோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரீலோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம பண்ணியாச்சா. அகெயின் கிரியேட் கொடுப்போம். 15 இதுதான் பிரச்சனையே. நீங்கள் இது மாதிரி எரர் வந்துச்சுன்னா அகெயின் ரீலோட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அகெயின் கிரியேட் கொடுத்தீங்கன்னா இங்கே 14ன்னு மாறிடுச்சு பாருங்கள். ரெடி 15 இருந்துச்சு, இப்போ 14ன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ இமேஜ் எடிட் ஆகிட்டுருக்கு. கீழே லோட் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய ப்ராம்ப்ட் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ண போகிறோம். யூடியூப்லேயும் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்டு. கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இருக்குது. இந்த டைமில் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உட்காமுங்க. பார்த்தீங்களா எப்படி ஒரு அருமையான இமேஜ் கிடச்சிருச்சு. ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அகெயின் நான் சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால வெப்சைட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஓகேவா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கா இமேஜ் பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் அகெயின் உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் எனக்கு வேறு இமேஜஸ்லாம் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ராம்ப்டில் அப்படியே நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அகெயின் அந்த ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிரியேஷனில் போனீங்கன்னா நீங்கள் பண்ணது இருக்கும். இங்கே அகெயின் கிரியேட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இது ஜெனரேட் ஆகும். ஸோ அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதை கிளிக் பண்ணுறீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே கீழே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிள் மேட்டர் அண்ட் சால்ட் வாட்டர். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு அற்புதமான வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய் பாய்.